ஹாய் பிரதர்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 67. ஸோ வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஆர்சிபிக்கும் நடக்குது. மேட்ச் சினாரியோவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே இந்த டாப் 2 பிளேஸ்க்காக வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி ரெண்டு டீமுமே குவாலிஃபை ஆன டீம் தான். ஸோ இந்த பேட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பிளே ஆஃப்ஸ் மேட்ச் மாதிரி நம்ம அதுக்கான ஒரு ட்ரெய்லர் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ரெண்டு டீமுமே ஒரு பலம் வாய்ந்த டீம், ஒரு செம்மையான மேட்ச்ன்றது எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த மேட்ச்க்கான மேட்ச் ப்ரிவ்யூ அனாலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க, ஹை பாயிண்ட்ஸ் இருந்தால் ஹை பாயிண்ட்ஸுமே கொடுத்துருங்க. இந்த வீடியோக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஎல்லே வந்து முடிய போகுது. கிட்டத்தட்ட ஃபுல்லாக ஐபிஎல் ஃபுல்லாக நான் வந்து கவர் பண்ணிட்டேன், ஒரு நாள் விடாமல். 2 மேட்ச் இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் 2 மேட்ச்க்குமான வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். அப்படி இல்லாட்டி ஒரு மேட்ச்க்காச்சும் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட ஐபிஎல்லை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ எப்படினாலும் வந்து இன்னும் 74 மேட்சஸ் தான் டோட்டலாகவேவும். ஸோ அப்படின்றப்ப நம்ம வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் எப்போதுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் மட்டுமே நான் வந்து ஷேர்ன்றது பண்ணுவேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு வென்யூ அண்ட் பிச் ரிப்போர்ட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ராஜீவ்காந்தி ஸ்டேடியம் ஹைதராபாத்தில் தான் மேட்ச்ன்றது நடக்குது. பிச் டைப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கும் இருக்குது, பேலன்ஸ்டு ட்ராக்கும் இருக்குது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் எந்த பிச்சை யூஸ் பண்ணுறாங்கன்றது நமக்கு நாளைக்கு தான் தெரியும். அதை நான் வந்து உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அப்போ லாஸ்ட் மினிட்ல சில ஆல்டர்னேட்டிவ் ஐடியாஸ் கூட போய்க்கலாம். அது தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போதைக்கு ஹிஸ்டாரிக்கலாக மேக்ஸிமம் எப்படி இருந்திருக்குன்றதை பார்த்துடலாம். பிச் டைப்பை பொறுத்த வரைக்கும் ட்ரூ பேட்டிங் பேரடைஸ் தான், அதிகமான ரன்கள் அடிச்சிருக்காங்க. பவுண்டரி டைமென்ஷன்ஸ் ஓரளவுக்கு மீடியமாக ஸ்டாண்டர்டான கிரவுண்டு தான். அது சின்ன கிரவுண்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெரிய கிரவுண்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மலான ஸ்டாண்டர்டான கிரவுண்டு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 190லேருந்து 210க்கு மேலே வந்து போகும். டியூ ஃபேக்டரி ஓரளவுக்கு மீடியம்லேருந்து ஹை ரேஞ்சுக்கு எதிர்பார்க்கலாம். நைட் மேட்ச்ன்றனால இன்னும் கூடுதலாகவே இருக்கும். ஐடியல் ஸ்ட்ராட்டஜி சேசிங் தான் வந்து இந்த இதோட ஐடியல் ஸ்ட்ராட்டஜி. பட் இன்னொன்று என்னென்னா, எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு ஃபஸ்ட் பேட் பண்ணி அதிகமான ஸ்கோர்கள் அடிச்சுட்டு டிஃபெண்டுமே பண்ணியிருக்காங்க இந்த வென்யூவில். அதே மாதிரி இந்த பேலன்ஸ்டு பிச்சுமே ஒன்று இருக்குது. விக்கெட்ஸ் கொஞ்சம் கட்டர்ஸ், ஸ்லோ ரன்ஸ் போடக்கூடியவங்களுக்கு எடுக்கிறது. அதே மாதிரி பவுலர்ஸ் தான் வந்து எஸ்ஆர்ஹெச் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணிவிட்டு டிஃபெண்டுமே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கலாம் நம்ம பிச்சு எந்த பிச்சு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த பிச்சில் எந்த மேட்ச் நடந்ததுன்றதை நான் வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணிடுறேன், ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மொத்தத்தில் பார்க்குறப்ப பேட்டிங் ஃப்ரெண்ட்லி, ஸோ ஆவரேஜ் ஸ்கோருமே ஹையாக தான் இருக்குது. டியூ கொஞ்சம் எதிர்பார்க்க முடியும். ஐடியல் ஸ்ட்ராட்டஜி வந்து சேசிங் தான். பேசஸ் 60% விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் 40% விக்கெட்ஸ் மட்டுமே வந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பிளேயிங் 11ன்றதை பார்த்துடலாம். பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷான், ஹென்ரிச் கிளாசன், அனிகேட் வர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, சஹில் அரோரா, பேட் கமிங்ஸ், ஹர்ஷ்தீப் பேவா இந்தியன் டீம்லையுமே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அவர் வந்து இந்த மேட்ச் ப்ளே பண்ணுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சஹிப் ஹுசைன், அதுக்கப்புறம் இசான் மல்லிங்கா, பர்ஃபுல் ஹிங்கே, இதுதான் அவங்களுடைய பெஸ்ட் 11 வச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. விராட் கோலி, ஜேக்கப் பத்தல், ஃபில்சால்ட் இன்னும் அஃபிஷியலாக டீம் ஜாயின் பண்ணல. ஸோ ஜேக்கப் பத்தல் தான் இருப்பார். அஜட் பட்டிதார், தேவ்தத் படிக்கல், ஜித்தேஷ் சர்மா, டிம் டேவிட். ஸோ பட்டிதார் போன மேட்ச் ப்ளே பண்ணலை, இந்த மேட்ச்சுமே ப்ளே பண்ணல அப்படின்னா ஜித்தேஷ் சர்மா தான் வந்து கேப்டன். வெங்கடேஷ் வந்து அவர் பொசிஷனில் ஆடுவார். ஸோ இங்கே குர்னல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஹாசில்வுட், ரசிக் சலாம், சுயா சர்மா, ஜேக்கப் டஃபி. இந்த ஜேக்கப் டஃபி அப்படி ஒரு ரொமாரே செப்பர்டு வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ சில மாற்றங்களுமே எதிர்பார்க்கலாம் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும். சில விஷயங்கள் பிளே ஆஃப்ஸ்க்கு முன்னாடி ட்ரை பண்ணுவாங்க ரெண்டு டீமுமே. ஏன்னா அவங்களுக்கு எந்த ப்ரெஷரும் கிடையாது, வின் பண்ண தான் ஆடுவாங்க. பட் ஸ்டில் எந்த ப்ரெஷருமே கிடையாது. டாப் 2 பிளேஸை ஹோல்ட் பண்ணுறதுக்காகவே வந்து ப்ளே பண்ணுறாங்க. டீம் ஃபார்ம் அண்ட் மவுண்டன்றதை பார்த்துக்கலாம். இங்கே ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டாப் 4 பேட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தபுளாக இருப்பாங்க. போன மேட்ச்மே இஷான் கிஷான் பயங்கரமாக சிஎஸ்கே கூட வின் பண்ணிவிட்டு வந்துட்டு ஆடியன்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போங்கப்பா அப்படின்ற மாதிரி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவங்களுடைய யாராவது ஒருத்தர் வந்து அடிச்சிடுறாங்க. ஒரு ஹென்ரிச் கிளாசன் ஃப்ளாப் ரேட் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் ஃப்ளாப் ஆகிட்டார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க 3 பேரில் வந்து யாராவது ஒருத்தர் அடிச்சிடுறாங்க. அபிஷேக் சர்மா ஒரு டிராக் சைடு ஃப்ளாப் ஆனாலும் இஷான் கிஷானை வந்து மேட்சை முடிச்சிடுறாரு. அப்புறாட்டி ஹென்ரிச் கிளாசன் வந்து மேட்சை முடிச்சிடுறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. நிதிஷ்குமார் ரெட்டியும் கொஞ்சம் வந்து அது ஸ்பெஷலைஸ்டாக இந்த கிரவுண்டில் அவருடைய ஹோம் கிரவுண்ட்னால நிதிஷ்குமார் ரெட்டி அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நல்லாவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், போத் பவுலிங் அண்ட் பேட்டிங்லேயும். அதே ஓப்பனிங் ஓவர்ஸுமே நிதிஷ்குமார் ரெட்டி தான் வந்து போகிறாரு. இந்த வென்யூலாம் ஓப்பனிங் ஓவர் போட்டு விக்கெட்டுமே வந்து எடுத்திருக்காரு. அதையுமே வந்து நோட் பண்ணிக்கணும். வீக்னஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேஸ் அட்டாக் கிட்ட அவங்களுக்கு அந்த வீக்னஸ்ன்றது இருக்குது. குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும் ஹிட்டர்ஸ் தான். ஸோ கொஞ்சம் ஸ்விங் ஆகக்கூடிய பர்சன் நான் போன கேகேஆர் மேட்ச்சில் கூட சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி கேகேஆர் வந்து பிச்சை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கேகேஆரோட எம்ஐ மேட்ச் வந்து லோ ஸ்கோரிங்காக தான் போச்சு.
அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக தான் இருந்துச்சு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்லாவே ஓரளவுக்கு எடுத்துச்சு. ஸோ இங்கே பார்க்குறப்போ உங்களுக்கு ஃபின் ஆலன் நான் சொல்லி இந்த மாதிரி தீபக் சார் இல்லை பும்ராக்கு அவுட் ஆயிடுவான்னு சொல்லியிருந்தேன். தீபக் சாருக்கு அவுட் ஆகிட்டார். இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு பிச்சோ ஒரு நல்ல ஸ்ட்ராங் பவுலிங் அட்டாக் இருக்குது அப்படின்னா ஓப்பனர்ஸ்க்கு ஆர்த்தடாக்ஸ் பிளேயர்ஸாகவே இருந்தாலுமே ஒரு ட்ரபுள்ன்றது இருக்கும். அப்படி இருக்கப்போ ஃபின் ஆலன், அபிஷேக் சர்மா, இவர் வந்து டிராவிஸ் ஹெட் இந்த மாதிரி வந்து அதிரடியான ஓப்பனர்ஸ்க்கு வந்து ட்ரபுள்ன்றது அதிகமாகவே இருக்கும். ஃப்ளாப் ரேட்டுமே அதிகரிச்சிடும். ஸோ இந்த பக்கம் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விராட் கோலியோட சேசிங் அட்வான்டேஜ் ப்ளஸ் வென்யூலையும் ஹைதராபாத்தில் நல்ல வந்து ஆவரேஜ்ன்ற வச்சுருக்காரு. வீக்னஸை பொறுத்த வரைக்கும் பேட் கமிங்ஸ் கிட்ட நிறையா பேட்டில்ன்றது இருக்குது. அதுதான் வந்து அவங்களுடைய வீக்னஸாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பிளேயர் ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ பிளேயர் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா 21 ஆர்சிபி அகேன்ஸ்டாக கெரியர் வைஸ். ஸோ இது வரைக்கும் ஹைதராபாத்தில் 34, டிராவிஸ் ஹெட் 38 41, நிஷாங்க் சன் 24 22, ஹென்ரி கிளாசன் 35 38, அனிகேட் வர்மா 28 31, அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி 19 21, ஒரு விக்கெட் ஆவரேஜ்மே வச்சுருப்பார். ஸோ சகில் அரோரா வந்து 12 15, பேட் கமிங்ஸ் 1.1 1.3, ஹர்ஷ் தூபேக்கு பெரிதளவில் விக்கெட் ஆவரேஜ் இல்லை. அவர் ப்ளே பண்ணுவாரான்றது டவுட்டு தான். நான் எதை சொன்னேன் அப்படின்னா சரி ஓகே இந்த எல்லாமே குவாலிஃபை ஆயாச்சு. ஸோ இந்தியன் டீம்லேயும் அவர் எடுத்திருக்காங்க. ஸோ குறிப்பாக இந்த பிச்சில் ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹர்ஷ் தூபே அப்படின்னா சிவம் குமார். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஷகிப் ஹுசைன் ஒரு விக்கெட் ஆவரேஜ், இஷான் மலிங்கா 1.2 1.5 பெர்ஃபார்மிங்கேயுமே இங்கே நல்லா பர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களுடைய ஹோம் கிரவுண்டுன்றதுனால கொஞ்சம் அட்வான்டேஜ்ன்றது இருக்கும். விராட் கோலி 34 46, ஜேக்கப் பதல் 18 22, ரஜத் படிதா 25 28, படிக்கல் 29 26, சித்தேஷ் சர்மா 18 19, டிம் டேவிட் 16 19, அதுக்கப்புறம் குன்னல் பண்டியா 0.9 விக்கெட் ஆவரேஜ் 1.1 விக்கெட் ஆவரேஜ், புவனேஸ்வர் குமார் 1.1 1.2 1.4, அதுக்கப்புறம் ஹேசல்வுட் 1.4 1.1. புவனேஸ்வர் குமார் எஸ்ஆர்ஹெச்சில் தான் வந்து இருந்தார் ஆர்சிபிக்கு வரதுக்கு முன்னாடி. ரஷீக் சலாம்தார் ஒரு விக்கெட் ஆவரேஜ், சுயா சர்மா ஒரு விக்கெட் ஆவரேஜ், ஜேக்கப் டஃபி 1.5 1.2 விக்கெட் ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காரு. ஸோ எந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ண போகிறாங்கன்றது தெரியல. சில மாற்றங்களை வந்து பார்க்கலாம் ரெண்டு டீம்லேயுமே. ஸோ பவுலர் இம்பேக்ட் அனலைசிஸ்ன்றதை பார்த்துடலாம். இங்கே மேட்சை பொறுத்த வரைக்கும் இங்கே எஸ்ஆர்ஹெச்க்கு பேட் கமிங்ஸும் இஷான் மலிங்காவும் நல்ல ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. அதுக்கு ரீசனுமே இருக்குது, அதை நம்ம செப்பரேட்டாக வந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஆவரேஜுமே பெட்டராக வச்சுருக்காங்க. ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார் எப்பயும் போல் ஆர்சிபிக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. ஹெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் 19 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 10 மேட்ச் ஆர்சிபியும் 9 மேட்ச் எஸ்ஆர்ஹெச்சும் வின் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு காம்படேட்டிவ் பேட்டலாக தான் இருந்திருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் இவங்க 197 இவங்க 199 கிட்டே வந்து அடிச்சிருக்காங்க. வின்னிங் பர்சன்டேஜ் பேட்டிங் ஃபர்ஸ்ட். ஸோ பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறப்ப எஸ்ஆர்ஹெச் வந்து 54% வின் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஆர்சிபி 47% தான் வின் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு தெரியுது. ஸோ எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபஸ்ட் பேட் பண்ணிட்டு கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணுறதுல அதிகமாகவே வின் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி அப்படி இல்லை, சேசிங்கில் நல்லா வின் பண்ணியிருக்காங்க. அது காரணம் சேஸ் மாஸ்டர் விராட் கோலியாக கூட இருக்கலாம், அதிகபட்ச காரணம் இருக்கும். இவங்க வந்து 52% வின் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் டீம் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் இவங்க 200 மேற்பட்ட ஸ்கோர்கள் நிறைய டைம் அடிச்சிருக்காங்க. இவங்க வந்து ஆர்சிபி 263 வரைக்கும் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே லோவஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 143க்கு வந்து அவுட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க 49க்கு அவுட் ஆயிருக்காங்க. இது வந்து இந்த டீம்ஸ் கூட கிடையாது, ஓவரால் ஒரு ஹை ஸ்கோரும் ஓவரால் லோ ஸ்கோருமே இதில் இருந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது மென்டல் ஏஜை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக தான் இருக்குது. ஸோ பெரிதளவு யாருக்கும் இது அப்படின்றது கிடையாது. ஹோம் அட்வான்டேஜ் இருக்கிறனால எஸ்ஆர்ஹெச்சுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அவங்களுடைய ஹோம். விராட் கோலிக்கும் பேட் கமிங்ஸும் ஒரு மேட்சப் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச்சோட ஓப்பனர்ஸ்க்கும் ஹேசல்வுட்டுக்கு ஒரு மேட்சப் இருக்குது. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா கூட. இதுதான் வந்து மேட்சப்ஸு. ஸோ இந்த மேட்சப்ஸ் வந்து எத்தனை டைம் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு கீ பேட்டில்ஸ்ன்றதில் பார்த்துடலாம். நம்ம யார் எத்தனை டைம் பவுலர்ஸ்க்கு வந்து அவுட் ஆகிருக்காங்க யார் யாருன்றதை பார்த்துருவோம். விராட் கோலிக்கும் பேட் கமிங்ஸுமே இது ஓப்பனிங் பேட்டல், இதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. 3 டைம் எடுத்திருக்காரு விராட் கோலியை. அட்வான்டேஜ் கமிங்ஸுக்கு இருக்குது. ஸோ ஆவரேஜ்ன்றது எப்போதுமே விராட் கோலி எந்த மேட்ச் எந்த வென்யூ எடுத்துக்கிட்டாலும் நல்லா தான் வச்சுருப்பார். அவரை நீங்கள் வந்து நம்ம ஃப்ளாப் ரேட்டுன்றது கம்மி, அப்படி பார்க்கணும் அவருடைய வீக்னஸை பார்க்கணும் அப்படின்னா கீ பேட்டில்ஸில் தான் பார்க்க முடியும். ஸோ இந்த குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் பவுலருக்கு அவர் இத்தனை டைம் அவுட் ஆயிருக்காரா, ஸோ அது மட்டுமே அவருடைய வீக்னஸாக இருக்கும். நீங்கள் சும்மா வந்து இந்த ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸையும் வென்யூ ஸ்டாட்ஸையும் அவருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்லேயுமே அதிகபட்ச ஆவரேஜ்ன்றது இருக்கும். ஹென்ரி கிளாசன் இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு அவருக்குமே அப்படி தான். ஸோ ஃப்ளாப் ரேட் கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம இதை தான் வந்து மெயின்லி பார்த்தாகணும், அவங்க ஃப்ளாப் ஆவாங்களா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அபிஷேக் சர்மா, அதுக்கப்புறம் ஜாஸ் ஹேசல்வுட்டுக்கு 2 டைம் அவுட் ஆயிருக்காரு. ஹேசல்வுட் எடுத்திருக்காரு 2 டைமு. டிராவிஸ் ஹெட்டையும் 2 டைம் எடுத்திருக்காரு ஹேசல்வுட். இதுவுமே வந்து ஓப்பனிங் பேட்டல்.
ஸோ ஹென்ரிஸ் கிளாசன், குர்னல் பாண்டியா. ஸோ யார் வேணால் வின் பண்ணலாம். ஒரு டைம் தான் அவுட் எடுத்திருக்காரு. ஸோ ஐ கோ வித் ஹென்ரிஸ் கிளாசன். ஸோ இங்கே பார்க்குறப்ப ஃபினிஷர் விச் என்ஃபோர்சர் பேட் கமிங்ஸும் ஜிஜிலேஷ் சர்மாவுக்குமே உங்களுக்கு மிடில்லையோ இல்லை டெத்துலையோ பேட் நடந்திருக்கு. ஒரு டைம் அவுட்டுன்ற எடுத்திருக்காரு பேட் கமிங்ஸு. பட் டெத்தில் இப்போ போகிறதில்ல. பேட் கமிங்ஸ் வந்து உங்களுக்கு குறிப்பாக ஓப்பனிங்கில் 2 ஓவர், மிடில் 10-11 ஒரு ஓவர், அப்புறம் 14-15 ஒரு ஓவரில் வந்து முடிச்சுக்கிறாரு. டெத்தில் வந்து எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாரு பேட் கமிங்ஸ். ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பவர் பிளே ப்ளஸ் மிடில் ஓவர்ஸில் தான் வந்து போகிறாரு. டெத்தில் வந்து பேட் கமிங்ஸ் போடுறதில்ல. ஸோ ஹீ இஸ் நாட் அ டெத் பவுலர் எனிமோர். அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பேட்டில் 6 பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா விசஸ் குர்னல் பாண்டியா. அபிஷேக் சர்மாவுமே குர்னல் பாண்டியா ஒரு டைம் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் வந்து கீ பேட்டில்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபேண்டசி டீம் செலெக்ஷன் சேஃப் 11ன்றதை பார்த்துருவோம். ஹென்ரிஸ் கிளாசன், இஷான் கிஷான், விராட் கோலி, டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, படிதார், குர்னல் பாண்டியா, பேட் கமிங்ஸு, ஆசில்வுட், புவனேஸ்வர் குமார், இஷான் மலிங்கா. கேப்டன் வந்து விராட் கோலி, வைஸ் கேப்டன் வந்து டிராவிஸ் ஹெட்டு. ஸோ டிஃபரெண்டியல் பிக்னா டிம் டேவிட்டும் ஜேக்கப் டஃபியுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் உள்ளே இன்க்ளூட் பண்ணி. ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கேப்டன்சி காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹென்ரிஸ் கிளாசன் ஒரு தரமான இதுவாக இருப்பார். இஷான் கிஷான் இந்த மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு மேட்ச் சூப்பராக ஆடிடுவார், அடுத்த மேட்ச் ஃபஸ்ட் பால் அவுட் ஆகக்கூடிய ஒரு அவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து ஆடக்கூடிய ஒரு பிளேயரு. அதனால சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி போன மேட்ச் பேட் கமிங்ஸ் ஒரு 3 விக்கெட் எடுத்தார். இஷான் மலிங்கா இப்போ அந்த விக்கெட் லேக்கில் வந்து இருந்துகிட்ருக்காரு. ஒரு சில மேட்ச்சுக்கு முன்னாடி பயங்கரமாக விக்கெட் எடுத்துகிட்டு இருந்தார். இப்போ விக்கெட் எடுக்க முடியல. இந்த வென்யூ வந்து அவருக்கு ஃபேவரட்டான வென்யூ தான். அந்த ஸ்லோவர் ரவுண்ட்ஸ் கட்டர்ஸ் அவருக்கு வந்து அவருடைய பவுலிங் ஸ்டைலுக்கு கொஞ்சம் ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் சஹீப் ஹுசைனும். ஸோ இஷான் மலிங்காவும் சஹீப் ஹுசைனும் கொஞ்சம் எக்ஸசிவாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே மாதிரி நீங்கள் ஹேசல்வுட்டையுமே ட்ரை பண்ணலாம். ஸோ பிச்சு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேப்டன் வைஸையோ இல்லை பிளேயர்ஸ் காம்பினேஷனோ டீம் காம்பினேஷனோ வந்து போய்க்கலாம். ஸோ இது நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேப்டன் வைஸ் ஸ்ட்ராட்டஜி பார்த்துடலாம். விராட் கோலி கேப்டன், ஜாஷ் ஹேசல்வுட் வைஸ் கேப்டன். இது ஒரு காம்பினேஷன். ஸோ ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்கன்னா குறிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்சிபி ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப நிறையா மேட்ச், அது குறிப்பாக டெல்லியை 2 டைம் வந்து ஈஸியாக வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க. வேகமாகவே மேட்சை முடிச்சு ஈஸியாகவே சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேசல்வுட் ஃபஸ்ட் பவுலிங்னால் டெத்துலேயுமே போடுவார், பேட்டருமே அதிகமாக வச்சுருக்காரு. ஸோ அதனால் இந்த காம்பினேஷனுமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆர்சிபி தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 52% இருக்குது. எஸ்ஆர்ஹெச்சுக்கு 48% இருக்குது. ஸோ அதுக்கான காரணங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம், அனாலிசிஸ் பார்த்தோம், நிறையா பேட்டில்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதான் நம்ம வீடியோ. மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.